ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது பேசிக் ஃபிசிக்ஸில் இருக்கிற ஸ்பீட், வெலாசிட்டி, அக்சலரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபிசிக்ஸோட பேஸ். நிறையா பேர் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்பீடுன்றது நமக்கு எப்போவுமே தெரியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு பாடி மூவ் ஆகுதோ அதை தான் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இந்த வெலாசிட்டி அப்படின்றதுனா அது எந்த டைரக்ஷனில் ஸ்பீடாக மூவ் ஆகுது, ஆனால் எந்த டைரக்ஷனில் அது மூவ் ஆகுது, அந்த பாடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்ற அந்த டைரக்ஷனை பற்றி நம்ம சொல்லும் போது வெலாசிட்டியை நம்ம சொல்லுவோம். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வெலாசிட்டின்றது என்னது, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துல அது மாறி இருக்கிற அந்த டைரக்ஷனையும் சேர்த்து சொல்கிறது தான் வெலாசிட்டி. அக்சலரேஷன்றது என்னென்னா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் அக்சலரேஷன். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மூணும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க். ஸோ ஸ்பீடுன்றது என்னென்னு பாருங்கள், இஸ் த குவான்டிட்டி விச் ஷோஸ் ஹவு ஃபாஸ்ட் த பாடி இஸ் மூவிங், பட் வெலாசிட்டி இஸ் த quantity which shows the speed as well as the direction of the moving body. ஸோ சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? ஸ்பீடுன்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்றதை காட்டும், வெலாசிட்டின்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அண்ட் அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அந்த பாடி அப்படின்றத காட்டுறது தான் வெலாசிட்டி. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் யூனிட் டைம். ஒரு யூனிட் டைமில் அந்த பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறதுன்னு சொல்கிறது ஸ்பீட். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டின்னும் போது இட் டாக்ஸ் அபவுட் மேக்னிடியூட்னா ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா ஸ்பீடுன்றது நம்ம எப்போவுமே எப்படி சொல்லுவோம், ஸ்பீட் கிலோமீட்டர் பர் ஹார், ஸோ மாஸ்னா கிலோகிராமு, இந்த மாதிரி ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் நம்ம அங்கே சொல்லுவோம். ஓகேங்களா? பட் ஆனால் வெக்டார் குவான்டிட்டின்ற ஒரு வார்த்தை வரும். இந்த வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பேசும். அதாவது அந்த எவ்வளோ ஸ்பீடு அது எடுத்திருக்கு, என்ன ஸ்பீடு எடுத்திருக்கு, எந்த டைரக்ஷனில் அது எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிலோமீட்டர் இன் நார்த் வெஸ்ட். ஓகே, அந்த மாதிரி டைரக்ஷனையும் பற்றி அது பேசும்போது, ரெண்டு விஷயத்தை பற்றி பேசும்போது அது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா போதும் பேசிக். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் யூனிட் டைம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் செகண்ட் ms/-1. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்றதுக்கு மீட்டர், டைம் டேக்கன்றது செகண்ட்ஸில் குறிக்குது. ஸோ மேலே எழுதும் போது மீட்டர் ms/-1 எழுதுகிறோம், SI யூனிட். நெக்ஸ்ட் வெலாசிட்டி பார்த்தோன்னா, வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த டைரக்ஷன் மாறி இருக்கிறத பற்றி நம்ம சொல்கிறது. இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இங்கே ரெண்டு விஷயத்தை பற்றியும் பேசும். ஸோ என்ன பண்ணி நம்ம பார்த்தோன்னா, அந்த மேக்னிடியூட் பற்றியும் நமக்கு பேசும், அண்ட் எந்த டைரக்ஷனில் அது போச்சு அப்படின்றத பற்றியும் நமக்கு பேசும். ஸோ இதுதான் பாருங்கள், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ வெலாசிட்டியோடது SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி என்ன, ms/-1. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். நெக்ஸ்ட் அக்சலரேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, acceleration is the rate of change of velocity or it's a change of velocity in unit time. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பீடு பார்த்தோம். ஸ்பீடுன்றது என்ன சொன்னோம், சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொன்னோம். இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறோம், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஆர் இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது அகெயின் அ வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் பற்றியும் பேசும், அண்ட் எந்த டைரக்ஷனில் அது போகுதுன்றதை பற்றியும் பேசும். த SI யூனிட் ஆஃப் அக்சலரேஷன் இஸ் ms/-2. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்கிறது பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தில் அதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா,
ஃபைனல் ரிசல்ட் மைனஸ் இனிஷியலில் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பண்ணால் தான் அதோட சேஞ்ச் நமக்கு தெரியும். ஸோ அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஸோ அதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபைனல் வெலாசிட்டின்றதை வின்னு எடுத்துக்கிறாங்க, இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. ஸோ இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது வித்தவுட் ரிவர்ஸிங் இட்ஸ் டைரக்ஷன். அது போகிற வழியே தான் இருக்குது, டைரக்ஷனை அது ரிவர்ஸ் பண்ணல. அப்போது ஃப்ரம் த அபவ் ஈக்குவேஷன் அப்போ என்ன ஆகுது, வின்றது வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், ஃபைனல் வெலாசிட்டி. அந்த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தேன் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இனிஷியலாக இருந்ததோட ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வெலாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்க்ரீசஸ் வித் டைம் and the value of acceleration is positive. ஒரே டைரக்ஷனில் அது மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் போது, அதே ஸ்பீடில் போயிட்டுருக்கும் போது அந்த அக்சலரேஷனை நம்ம வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். எப்போ அந்த ஃபைனல் வெலாசிட்டி ஹையராக இருக்கும் போது. ஓகே, இதே அப்படியே ரிவர்ஸ் கண்டிஷனில் பாருங்கள். இஃப் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் லெஸ் தேன் the initial velocity, the velocity decreases with time. So ஃபைனல் வெலாசிட்டியை விட இனிஷியல் வெலாசிட்டி வந்து லெஸ்ஸாக, ஃபைனல் வெலாசிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்குது இனிஷியல் வெலாசிட்டியை விட அப்படின்னா the velocity decreases within the time. சரிங்களா? and the value of acceleration is negative. அப்போ இங்கே அக்சலரேஷன் எப்படி வரும்னா நெகட்டிவில் நமக்கு கிடைக்கும். இந்த நெகட்டிவ், இட் இஸ் கால்ட் அ நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் ஆர் deceleration. So acceleration, deceleration. So if the acceleration has a value of minus 2 ms per minus 2 na அதோட டிசலரேஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2 ms per minus 2. இது மைனஸில் கிடச்சிச்சின்னா டிசலரேஷனில் வரும்போது அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே காட்டியிருக்காங்க. சரிங்களா? இட்ஸ் அ ஈஸி ஒன். ஸோ இந்த மூணுத்தையும் ஒன்றா படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, அக்சலரேஷனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடுன்றது எவ்வளோ ஸ்பீடாக அந்த பாடி மூவ் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்றதை மட்டும் குறிக்கும். வெலாசிட்டின்றது அந்த ஸ்பீடையும் அது எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுதுன்றதையும் குறிக்கும். அந்த அக்சலரேஷன்றது அந்த வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த திருப்பி போயிட்டு இருந்த அந்த டைரக்ஷன்லேருந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அதை அக்சலரேஷன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மூணையும் புரிஞ்சு படிங்க. தேங்க்யூ காய்ஸ்.